Welcome to EMR Physics. I am Raju. 11th Physics, Unit 9, Kinetic Theory of Gases ல numerical problem number 7 எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ப்ராப்ளம் என்னென்னா, calculate the mean free path of air molecules at STP. The diameter of N2 and O2 is about 3 into 10 to the power minus 10 meter. அதாவது N2 and O2 மாலிக்யூல்ஸினுடைய டயமீட்டரை கொடுத்துருக்காங்க. இந்த வேல்யூவை கொடுத்துட்டு ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் மீன் ஃப்ரீ பாத் ஆஃப் ஏர் மாலிக்யூல்ஸை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். மீன் ஃப்ரீ பாத் ஆஃப் ஏர் மாலிக்யூல்ஸை எப்படி எழுதலாம் அப்படின்னா, லேம்டா இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை அண்டர் ரூட் ஆஃப் 2 பை n d square. This is a formula to find the mean free path of the air molecules. Mean free path அப்படின்னா the average distance traveled between two successive collisions of air molecules. ஓகே, இங்கே லேம்டாங்கிறது மீன் ஃப்ரீ பாத், n அப்படிங்கிறது நம்பர் டென்சிட்டி. n is the number density. இது எப்படி டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் பை வால்யூம். இதை நம்பர் டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். டிங்கிறது என்னென்னா டயமீட்டர் ஆஃப் ஏர் மாலிக்யூல்ஸ். ஸோ இந்த டயமீட்டர்னுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. என்னுடைய வேல்யூ நமக்கு தெரிஞ்சால் லேம்டாவுனுடைய வேல்யூவை நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ இந்த நம்பர் டென்சிட்டியை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு இப்போ பார்ப்போம். We know the ideal gas equation. Ideal gas equation is PV is equal to NKT. So P is equal to N by V KT. N by V small letter n, அதாவது number density அப்படின்னு எழுதலாம். NKT. left hand sideல P. நமக்கு என்ன வேணும்? ஸ்மால் n வேணும், அதாவது n வேணும். ஸோ n இஸ் ஈக்குவல் டு பி பை கேடி. இங்கே பிங்கிறது ப்ரெஷர் அண்ட் டிங்கிறது டெம்பரேச்சர், கேங்கிறது போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். ஸோ போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட்னுடைய வேல்யூ தெரியும். இங்கே கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க ப்ராப்ளத்தில்? எஸ்டிபி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எஸ்டிபினா ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ஸ்டாண்டர்ட் ப்ரெஷர்னுடைய வேல்யூ தெரியும். ஸோ இந்த எல்லா வேல்யூவும் தெரியுங்கிறதுனால நம்ம என்னுடைய வேல்யூவை கால்குலேட் பண்ணிடலாம். இந்த என்னுடைய ரிலேஷனை இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணோம்னா we will get lambda is equal to 1 divided by under root of 2 pi small letter n, அதாவது நம்பர் டென்சிட்டி. அதுக்கு பதிலாக p by kt அப்படின்னு போட்டுக்கலாம், இன்ட்டு டி ஸ்கொயர். ஸோ இங்கே செகண்ட் டினாமினேட்டரில் இருக்க கேடி நியூமரேட்டருக்கு போகும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு கேடி டிவைடட் பை அண்டர் ரூட் ஆஃப் 2 பை பி டி ஸ்கொயர். திஸ் இஸ் அ எக்ஸ்பிரஷன் ஃபார் மீன் ஃப்ரீ பாத். ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணி தான் we are going to find the mean free path of air molecules. ஸோ இப்போ எல்லா வேல்யூஸும் நம்ம எழுதிக்கலாம். K is a Boltzmann constant. Boltzmann constant is 1.38 into 10 to the power minus 23 joule Kelvin to the power minus 1. This is a Boltzmann constant. And T is a standard temperature, that is 273 Kelvin. And P is a standard pressure, that is equal to 1 atm. அதை SI யூனிட்டில் எழுதுகிறாந்தா 1.01 into 10 to the power 5 Pascal அப்படின்னு எழுதலாம். டயமீட்டர் இதை ப்ராப்ளத்திலே கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் ஈக்குவல் டு 3 into 10 to the power minus 10 மீட்டர். ஸோ இந்த எல்லா வேல்யூஸையும் இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். லேம்டா இஸ் ஈக்குவல் டு 1.38 into 10 to the power minus 23 into 273 divided by under root of 2 into
பையோடைய வேல்யூ அதை வந்து 3.14 அப்படின்னு எடுத்துக்குவோம். இன்ட்டு பியோடைய வேல்யூ இஸ் 1.01 இன்ட்டு 10 to the power 5. நெக்ஸ்ட் டி ஸ்கொயர் இஸ் 3 இன்ட்டு 10 to the power minus 10 ஹோல் ஸ்கொயர். டி ஸ்கொயருங்கிறனால ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கிறோம். ஸோ இதை கால்குலேட் பண்ணுறதுக்கு முதல்ல நம்பர்ஸ் எல்லாம் முதல்ல எழுதிக்கும். அதுக்கப்புறம் இந்த பவர்ஸ் ஆஃப் டென்ஸை லாஸ்ட்டில் எழுதிக்கும். தட் இஸ் 1.38 இன்ட்டு 273 இன்ட்டு 10 to the power minus 23 divided by root 2 உடைய வேல்யூ 1.414 இன்ட்டு 3.14 இன்ட்டு 1.01 இன்ட்டு 3 ஸ்கொயர். 3 ஸ்கொயர் இஸ் 9 இன்ட்டு இந்த 10 to the power 5 இங்கே எழுதிக்குவோம். 10 to the power minus 10 ஸ்கொயர் இஸ் 10 to the power minus 20. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா we will get இது வந்து 10 to the power minus 15 டினாமினேட்டரில் இருக்கும். நியூமரேட்டரில் 10 to the power minus 23 இருக்கும். இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா we will get 10 to the power minus 8. So we can write 1.38 into 273 divided by 1.414 into 314 into 1.01 into 9 இங்கே 10 to the power minus 8 நியூமரேட்டரில் வரும். ஸோ நம்ம சிம்பிளிஃபை பண்ண வேண்டியது இது மட்டும்தான். இந்த கால்குலேஷனை லாகை யூஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணோம்னா we can find the answer very easily. அந்த கால்குலேஷனை இப்போ பார்க்கலாம். இந்த கால்குலேஷனை நம்ம லாகை யூஸ் பண்ணி பண்ணோம்னா வெரி ஈஸியாக பண்ணிடலாம். நியூமரேட்டரில் உள்ள நம்பர்ஸ் எல்லாத்துக்கும் லாக் எடுத்துக்கணும். இது ரெண்டும் மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதுனால இந்த ரெண்டு லாகையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இந்த நம்பர்ஸ்க்கு நம்ம லாக் எடுக்கணும். இதுவும் மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதுனால இந்த லாக் வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இதையும் சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு ஆன்டி லாக் எடுத்தோம்னா தட் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் கால்குலேஷன். ஸோ ஆன்டி லாக் ஆஃப் 0.9701 இஸ் 9.335 இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் கால்குலேஷன். இந்த வேல்யூவை நம்ம இப்போ எடுத்து எழுதிக்கலாம். ஸோ தேர்ஃபோர் we will get this value is equal to 9.335 into numerator already உள்ள 10 to the power minus 8. Mean free path is a distance, therefore the unit is meter. This is the answer for the given problem. அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் புக் பேக் ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம்.